ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்டோட அக்காவோட கடைக்கு வந்திருக்கோம். அவங்க வந்து மார்க்கெட் வச்சுருக்காங்க. தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் விற்பாங்க. ரொம்ப கம்மி ரேட்டு தான். இது எல்லாமே 10 ரூபா. அக்காட்ட வேணும் கேட்டு பாருங்க. அக்கா, தக்காளி எவ்வளோக்கா? 10 ரூபாம்மா. 10 ரூபா. முள்ளங்கி எவ்வளோ? ஒன்று 10 ரூபா. கேரட் எவ்வளோ? 10 ரூபா. எல்லாமே 10 ரூபா. முருங்கைக்காய் எவ்வளோக்கா? ஒன்று 10 ரூபாம்மா. இந்த எலுமிச்சம்பழம் எல்லாமே எவ்வளோ? 10 ரூபா. எல்லாமே 10 ரூபாம்மா. ஓகே, எல்லாமே 10 ரூபாவாம்மா. அக்கா, அந்த கூடை எதுக்கு வச்சுருக்கீங்க? அது எல்லாம் பேஸ்கெட்மா, இதில் போட்டு போகிறதுக்கு. சரி, ஓகே. இதில் நம்ம வேண்டியதை இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நானே எடுத்து போட்டுக்கிறேன் அக்கா. முருங்கைக்காய் வேணுமா? முருங்கைக்காய் வந்து ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். இல்லை, பொத்தட்டே எடுத்து போட்டுக்கோங்க. இல்லைக்கா, என்கிட்ட காசு கம்மியாக தான்க்கா இருக்குது. சரி, நான் கஸ்டமருக்கு காசு கொடுத்துருவேன், போங்க. மீத காசு தானக்கா நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாமே 10 ரூபா. இருங்க, அப்புறம் வாங்க, நான் காசு மூட போடுறேன். இந்தாங்க காசு இருக்கு. இப்போ நம்ம வந்து 60 ரூபாய்க்கு பொருள் எல்லாம் வாங்கியிருக்கோம். ஆனால் நம்ம அக்கா வந்து ரூபாய்க்கு நம்ம வந்து பொருள் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அக்கா வந்து எவ்வளோக்கா உங்களுக்கு கொடுக்கணும்? 10 ரூபா கொடுங்க. பரவாயில்ல, இந்தாங்க அக்கா, 40 ரூபா வச்சுக்கோங்க. சரி, நம்ம காய்கறி பொருளெல்லாம் வாங்கிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.